Good morning students. கெமிஸ்ட்ரியில் the changes around us அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் மெல்ட்டிங் ப்ராசஸ் பார்த்தோம், பாயிலிங் ப்ராசஸ் பார்த்தோம், அடுத்தது எவாப்ரேஷன் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ இதனுடைய கண்டினியூவை இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங். ஃப்ரீஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெஃப்ரிஜரேட்டர் உங்கள் வீட்டில் இருக்கும். அங்கே ஐஸ் க்யூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னா, இந்த வாட்டரை ஃபில் பண்ணி உள்ளே நம்ம அதிகமான ஒரு கூலிங்கில் வைக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஆகி நமக்கு ஐஸ் க்யூப் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே ஃப்ரீசிங் அப்படிங்கிறது. ஸோ வாட்டர் இன் த ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் எ ரெஃப்ரிஜரேட்டர் கெட்ஸ் கூல்டு அண்ட் சாலிடிஃபைஸ் டு ஃபார்ம் ஐஸ். இதுதான் நடக்குது. ஸோ அப்போது இன் திஸ் கேஸ் த லிக்விட் வாட்டர் சேஞ்சஸ் இன்டு சாலிட் வாட்டர் டு கால்ட் ஐஸ். அப்போது இந்த லிக்விடாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கூலாகி நமக்கு சாலிட் கிடைக்குது, அதாவது ஐஸ். அதை தான் நம்ம ஐஸ் அப்படிங்கிறோம். இது நம்ம வீட்டில் பார்க்கக்கூடியது தான். ஒன்லி எ சேஞ்ச் இன் ஸ்டேட் டேக் பிளேஸ் டியூரிங் த ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர் டு ஃபார்ம் ஐஸ் பட் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. அதாவது ஐஸ் கியூப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? லிக்விட் அந்த வாட்டருங்கிறது, வாட்டர் என்ன ஆகுதுன்னா அதிகமான கூலிங் ஆகி நமக்கு ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் க்யூப் சாலிட் ஸ்டேட்டுக்கு நமக்கு மாறுது. அதுதான் அங்கே நடக்குது. ஸ்டேட் தான் சேஞ்சஸ் ஆகுது. லிக்விட் சாலிடாக மாறுது, வாட்டர் ஐஸ் க்யூபாக சேஞ்சஸ் ஆகுது, அவ்வளோதான். பட் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம். வேறு எந்த ஒரு புதுசாக ஒரு பொருள் அங்கே ஃபார்ம் ஆகலை. ஸோ த ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். அப்போ ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். லிக்விட் சாலிடாக சேஞ்சஸ் ஆகுது. எப்போது அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கும்போது, அதிகமான கூலிங் கொடுக்கும்போது குளிர்ச்சி அடைஞ்சு அது ஃப்ரீஸ் ஆகி நமக்கு சாலிட் ஐஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டரை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஐஸ் க்யூப் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நடக்குது. பட் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. எங்கே நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகலையோ அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அப்போது அதனுடைய மாலிகுல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வாட்டர் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பேஸோடு இருக்கும். சாலிடாக சேஞ்சஸ் ஆகும்போது சாலிடில் பார்த்திங்கன்னா அந்த மாலிகுல்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா டைட்லி பேக்டு, நெருக்கமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இங்கே என்ன நடக்குது? அப்பான் கூலிங் ஏ லிக்விட் த பார்ட்டிகல்ஸ் லூஸ் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் லெஸ் வைக்ரஸ்லி. அப்போது இந்த லிக்விடை நம்ம கூலிங் பண்ணும்போது எனர்ஜி என்ன செய்யுதுன்னா லாஸ் ஆகுது, அதாவது ஃப்ரீ ஆகுது. அப்படி லூஸ் எனர்ஜி குறையுது. அப்போ என்ன ஆகுது? அந்த வைப்ரேட் பண்ணக்கூடியதுன்னு என்ன ஆகுது? அப்படி வைப்ரேஷன் அதிர்வடையக்கூடிய அந்த வேகம் என்ன ஆகுது? லெஸ் வைக்ரஸ்லி குறையுது. when the particles possess less energy they can experience strong forces of attraction between one another. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாகி அப்படியே க்ளோஸாக நெருங்கி வருது. வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஸ்பேஸோடு இருக்குது. அப்போ எனர்ஜி லாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட்டை நெருங்கி டைட்லி பேக்கடுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. அப்போது டைட்லி பேக்கடு மாதிரி நெருங்கி வந்துச்சு என்ன அர்த்தம்? சாலிடாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நடக்குது. The particles move closer to each other and the movement of particles is also restricted. For example, when liquid water is cooled to 0 degree Celsius, so அந்த டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸுக்கு கூலாகும் போது தான் 0 டிகிரி செல்சியஸுக்கு வரும்போது தான் இந்த வாட்டர் என்ன ஆகுது? ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஆகி அது என்ன ஐஸ் க்யூபாக மாறும். ஸோ 1 மார்க் கேள்வி இருக்குது. இட் ஃப்ரீசஸ் டு பிகம் ஐஸாக மாறிடும். அப்போ ஒரு கேள்வி இருக்குது 0 டிகிரி செல்சியஸ். The freezing occurs when the freezing point is reached. அப்போ என்ன ஆகுது? அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக அது சாலிடாக மாறும், ஐஸ் க்யூபாக மாறும். The liquid changes to its solid state. The arrangement of particles in liquid and solid or டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஏ லிக்விடில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஸ்பேஸோடு இருக்கும். அதே சாலிட் ஐஸ் க்யூபாக மாறும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பார்ட்டிகல்ஸுடைய அரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அதாவது டைட்லி பேக்கடு. இங்கே லூஸ்லி பேக்கடாக இருக்கக்கூடியது என்ன ஆச்சுன்னா டைட்லி பேக்கடாக மாறிடும், அதாவது லிக்விட் சாலிடாக மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயம்.
ஸோ இந்த மாலிகுல்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் அங்கே சேஞ்சஸ் ஆகுது ஒழிய நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. ஸோ ஒரு லிக்விடை கூல் பண்ணுறோம், சாலிடாக மாறக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீஸ் அப்படிங்கிறது, ஃப்ரீசிங். ஸோ ஃப்ரீசிங் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட் வந்து கண்டென்சேஷன். இந்த கண்டென்சேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்லேயே நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க. we would have observed that the plate that covers the cooked food items have water droplets inside. சமைச்சிட்டாங்க, சமைச்சு வச்சுட்டு மேலே வந்து ஒரு பிளேட் போட்டு மூடியிருப்பாங்க வீட்டில். அந்த பிளேட்டை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டுக்கு அடியில் வந்து ட்ராப்ஸ்லெட்ஸ் இருக்கும், அதாவது நீர்த்துளிகள் அப்படியே இங்கே விட்டு எப்படி சொடிச்சுட்டா இருக்கும். அப்போ அது எப்படி வந்துச்சு? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சமைச்சு வச்சுருக்கக்கூடிய அதாவது குக்குடு ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும், சமைச்ச உணவு சூடாக இருக்கும். மேலே தட்டு போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும். அதாவது கூலிங்காக இருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா, சமைச்ச உணவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட அந்த பிளேட்டில் டெம்பரேச்சர் கம்மின்னு அர்த்தம். அதுதான் கூலிங் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த சமைச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஃபுட்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் பிளேட்டில் வந்து மோதும் போது பிளேட் வந்து கூலிங்காக இருக்குது. சமைச்சிலேருந்து உணவுலேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் வந்து சூடாக இருக்குது. அது என்ன ஆகுது, அந்த பிளேட்டில் மோதும் போது குளிர்ச்சி அடைஞ்சு ட்ராப்ஸாக மாறுது, அதாவது வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் கண்டென்சேஷன் அப்படிங்கிறோம். The water vapor emerges from the hot food and goes up. The plate covering the food items is in the relative less temperature than the hot food. என்னன்னா, நம்ம சூடான ஃபுட்டில் இருக்கக்கூடியது வரக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் மேலே அப்படியே வருது. மேலே வந்து என்ன ஆகுது, அங்கே மேலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிளேட்டு, அந்த பிளேட்டு மோதின உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட அந்த பிளேட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி. அப்போது அந்த வாட்டர் வேப்பரில் வரக்கூடிய சூடாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அந்த பிளேட்டில் மோதும் போது அதனுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. இந்த எனர்ஜி லாஸ் ஆகும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து குறையுது. அப்போது வாட்டர் வேப்பர் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் ஒன்றோடு ஒன்று என்ன ஆகுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. அப்போது வாட்டர் வேப்பருங்கிறது கேஸஸ் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஸ்பேஸ் ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் போது என்ன ஆகுதுன்னா, ஒன் மாலிகுல் டு அனதர் மாலிகுல் என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக வரும்போது நெருங்கி வந்து ட்ராப்பாக மாறுது, அதாவது லிக்விடாக மாறுது. ஸோ வாட்டர் வேப்பர் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகி ஃபைனலி தீஸ் மாலிகுல்ஸ் கலெக்ட் டுகெதர் டு ஃபார்ம் ஏ லிக்விட், நெருங்கி வந்து லிக்விடாக மாறும். ஸோ கண்டென்சேஷன் ஹேப்பன்ஸ் வென் த மாலிகுல்ஸ் இன் த கோஸ் கூல் டவுன். அப்போ நெருங்கி வந்து குளிர்ச்சி அடைஞ்சு அதாவது அந்த வேப்பர் கண்டென்சஸ் ஆகுது. கண்டென்சஸ் மீன்ஸ் சுருங்குகிறது அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து நீங்கள் கண்டென்சேஷனுங்கிற ப்ராசஸ். அப்போ சூடாக வரக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் திடீர்னு வந்து நம்ம குளிர்ச்சி அடையும் போது கூலாகும் போது அந்த ட்ராப்ஸ், அதாவது இந்த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் அப்படின்னா சுருங்கி ட்ராப்ஸாக மாறக்கூடிய ஒரு செயல் தான் வந்து கண்டென்சேஷன். இதுதான் வந்து நீங்கள் வந்து இந்த வாட்டர் சைக்கிளில் பார்த்துருப்பீங்க. கடலிலிருந்து வரக்கூடிய அந்த நீரானது சன்லைட்லேருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் மூலியமாக எவாப்ரேஷன் ஆகி வாட்டர் வேப்பராக மாறுது. இந்த வாட்டர் வேப்பருங்கிறது மேலே போக போக அட்மாஸ்பியருக்கு மேலே போக 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 என்ன ஆகுனா, திடீரென குளிர்ச்சி அடையும் போது அந்த க்ளவுட்ஸ் ஆகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் வந்து ரெயின் அதை சொல்லியிருப்பீங்க. அதுதான் வாட்டர் சைக்கிள். அப்போது ஒரு ரெயின் ஃபார்ம் ஆகிறதுனா 2 ப்ராசஸ் முக்கியம். ஒன்று எவாப்ரேஷன், இன்னொன்று கண்டென்சேஷன். அதுதான் இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து 6th நீங்கள் படிச்சிருப்பீங்கிறாங்க. ஸோ இதனுடைய மாலிகுல்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். கண்டென்சேஷன் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கேஸ் இன்டு இட்ஸ் த லிக்விட் ஸ்டேட். அதாவது கேஸஸ் இருக்கக்கூடியது, அந்த கேஸ் ஆனது கண்டென்சேஷனாக சுருங்கி ட்ராப்பாக மாறக்கூடியது, லிக்விடாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து கண்டென்சேஷன். The liquid obtained after condensation can be converted back into gas on heating. இப்போ வந்து வாட்டர் வேப்பர் வந்து கூலாகி வாட்டராக மாறுது, கண்டென்சஸ் நடந்து அது வந்து வாட்டராக மாறுது. இந்த வாட்டரை நான் மறுபடியும் ஹீட் பண்ணி திரும்பவும் என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக கிடைக்கும். அந்த வாட்டர் வேப்பரை கூல் பண்ணால் வாட்டராக மாறும். வாட்டரை மறுபடியும் நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக மாறும். ஸோ இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் போது. ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடந்தால் கண்டிப்பாக அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். So, condensation is also a physical process. During this process, only the arrangement of molecules changes from the gaseous state to liquid state. அப்போ gaseous stateல இருந்து liquid stateக்கு மாறுது. இதனுடைய மாலிகுல்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட்டு தான் மாறுதே ஒழிய no new substance formed. புதிதாக எந்த ஒரு பொருள் அங்கே உருவாகலை. கேஸஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் உனக்கு தெரியும், வெரி லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட்.
அது வந்து லிக்விடாக மாறும்போது அங்கனுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட், வெரி லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட்னா ஸ்பேஸ் தூரமாக இருக்கும். அதே வந்து லிக்விடாக மாறும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் நெருங்கி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஒன் மாலிகுலர் டு அனதர் மாலிகுலர் பிட்வீன் ஸ்பேஸ். ஸோ இது மட்டும்தான் அங்கே சேஞ்சஸ் ஆகுது. நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. வாட்டர் வேப்பராக இருந்தாலும் சரி, வாட்டராக இருந்தாலும் சரி, H2O தான் அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன். பார்த்தீங்கன்னா அதனுடைய மாலிகுலர் ஃபார்ம்னா H2O தான். ஸோ வேறு எந்த ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகலை. ஸோ கண்டென்சேஷன் இஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்ச். கேஸை கூல் பண்ணுறோம், லிக்விடாக சேஞ்சஸ் ஆகுது கண்டென்சேஷன். லிக்விடை ஹீட் பண்ணுறேன், அது கேஸாக மாறுது எவாப்ரேஷன். கீழே கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு வாட் இஸ் கண்டென்சேஷன் அப்படின்னா, கண்டென்சேஷன் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் எ கேஸ் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட். இட் ஹேப்பன்ஸ் பை கூலிங். கூல் பண்ணும்போது அது கண்டென்சேஷன். அது வரைக்கும் 1 மார்க் கேள்வி, 2 மார்க் கேள்வி. எவாப்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எவாப்ரேஷன் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் எ லிக்விட் இன்டு இட்ஸ் கேஸ் ஸ்டேட். லிக்விட் வந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. எப்போ? பை ஹீட்டிங். ஸோ எவாப்ரேஷன் கேட்டால் இந்த ஆன்சர் எடுத்துக்கோங்க. சரி, அப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃப்ரீசிங் அண்டு கண்டென்சேஷன் இந்த 2 ப்ராசஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.